உடல் எடை அதிகமாக இருக்கிறதும் நம்மளுடைய உடல் பயிற்சி இல்லாமல் இருக்கிறது தான் நிறைய பேரை வந்து ப்ரீ டயபெட்டிக்லேருந்து முழுமையான டயபெட்டிக்காக மாற்றுது. சர்க்கரை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு தெரிஞ்சாலே 45 நிமிடங்கள் நல்ல 3 கிலோமீட்டர் நடக்கக்கூடிய பயிற்சியை தினமும் ஆரம்பிச்சிடணும். நடைப்பயிற்சிங்கிறது வெறும் உடல் எடையை குறைக்கிறது இல்லை. நடைப்பயிற்சியில் வந்து தொப்பையெல்லாம் பெருசாக குறையாது. ஆனால் நடைப்பயிற்சியில் முழுமையாக நமக்கு வந்து ரத்தத்தில் இருக்க சர்க்கரை செல்லுக்குள்ளே தள்ளப்படும். எல்லா மதுமேக நோய்க்கான மருந்தும் அதை தான் செய்யுது. ரத்தத்தில் இருக்க சர்க்கரையை எப்படியாவது செல்லுக்குள்ளே தள்ளணும். அந்த செல்ஸுக்குள்ளே தள்ளக்கூடிய வேலையை நம்மளுடைய நடைப்பயிற்சி கொடுக்கும். அதனால் நடைப்பயிற்சி, நல்ல மூச்சு பயிற்சி, அதோட உணவில் கசப்பான உணவுகள், குறிப்பாக வெந்தயம், பாவக்காய், சுண்டக்காய், ஆவாரை டீ, லவங்கப்பட்டை டீ இதெல்லாம் எடுத்துக்கிட்டோன்னா சர்க்கரை வியாதி வருவதற்குள்ள வாய்ப்பு இருக்கிறவங்க, பாரம்பரியமாக அப்பா அம்மாவுக்கு சுகருக்கு எனக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க, இவங்க சர்க்கரை நோயாளியாக முழுமையாக மாறாமல் தடுக்கவோ இல்லை முடிந்தவரை அந்த காலத்தை தள்ளி போடவோ சாத்தியமாக இருக்கும்.